தற்போது விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது, நாகரிகம் வளர்ந்திருக்கிறது, மனிதர்களின் உலக அறிவும் மற்றும் பொது அறிவும் வளர்ந்திருக்கிறது. சொல்லப்போனால் எல்லாமே வளர்ந்திருக்கிறது. ஆனால் மதங்கள் மட்டும் வளரவில்லை. அப்படியே எப்போ இருந்ததோ அப்படியே இருக்கு. அது அப்படித்தானுங்களே இருக்கணும். அப்படின்னா ஏன் இருக்கணும்னு தெரியாது யாருக்கும், இல்லையா? அதுவும் வளரலாமே. சரி, மதங்கள் கூறும் இறைவனை அடையும் வழிமுறைகள் மாறவில்லை. அவங்க அந்த மதம் எப்போ உருவானதோ அப்போ அந்த இறைவனை அடையக்கூடிய வழிமுறைகளை சொன்னாங்க, இல்லையா? அது மாறவே இல்லை. எந்த மதத்திலையும் மாறாது, அப்படியே தான் இருக்கும். மதங்கள் கூறும் இறைவனை அடையும் வழிமுறைகள் மாறவில்லை, வளரவில்லை. மதங்கள் நிறுவியவர்கள் கருத்தில் தோன்றிய தத்துவங்களை மதம் தோன்றிய நாளிலிருந்து இன்று வரை மாறாமல் வளராமல் தொடக்கத்தில் இருந்தவாறே இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால என்ன நடக்குதுன்னா, மூட நம்பிக்கைகள் நிறைய எல்லா மதத்திலையும் நுழைஞ்சிரும். ஏன்னா அந்த உண்மையை எது என்று அனுபவத்தில் உணராதவர்கள் ஏதோ ஒரு கற்பனையில் எதனா சொல்லிட்டாங்கன்னா அதையே அவங்க அந்த மதத்தின் கொள்கைகளாக வந்துடும். உலகிலேயே வளர்ந்து கொண்டிருக்கும் ஒரே பக்தி மார்க்கம் சித்தி மார்க்கம் மட்டும்தான். மதங்களை உருவாக்கியவரின் கருத்தில் தோன்றிய தத்துவங்களை விட அனுபவங்களால் இறைவனை உணர்ந்து இறைவனை அடையும் செயல்பாடுடைய, அதாவது பிராக்டிக்கல் பக்தி மார்க்கம் சித்தி மார்க்கம் ஒன்று.